அடுத்ததாக நேற்று சொன்ன செய்தியில் சில சந்தேகங்களை கேட்டாங்க. என்னென்னு கேட்டால், மனிதனுக்கு நாம் சில அநீதிகளை செய்துவிட்டால் அவனுக்கு பரிகாரம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தில் மோசடி பண்ணி இருந்தால் திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம யாரை ஏமாற்றினமோ அவர் செத்து போயிட்டாருன்னா இப்போ தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆள் நம்ம ஏமாற்றிருக்கிறோம், அவர் உயிரோடவே இல்லை. இப்போ அந்த அந்த ரூபாயை கொண்டு எப்படி அவர்கிட்ட கொடுக்குறது? அப்போ அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பரிகாரம் இருக்கிறதா? அல்லது நம்ம ஏமாற்றிருக்கிறோம், இப்போ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், மன்னிக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் நடக்காது, துணை விடமாட்டேன் அப்படிங்கிறாரு, மறுமையில் கேஸ் இருக்க தான் செய்யுதுங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு ஆளான நமக்கு எது என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டாங்க சில சகோதரர்கள். அதுக்கு மார்க்கத்தில் தீர்வு உண்டு. என்ன தீர்வு என்று கேட்டால், மனிதனுக்கு செய்த அநியாயங்களுக்காக நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து கொடுப்பான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவனுடைய தீமைகளை நம்ம தலையில் சுமத்துவான் என்பதிலையும் மாற்றுக்கிறது கிடையாது. இது மாறாது. இதை மாற்றினா அப்புறம் மனுஷனுக்கு அநியாயம் செய்வதை எல்லாரும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து வேற ஒன்று கொடுப்பான்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அமல்களை அதிகப்படுத்தணும். நம்மகிட்ட அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம இருக்கிற கடமையான தொழுகைகள்லாம் பிடிங்கி கொடுத்துடாம கொஞ்சம் கூடுதலாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி கொண்டோமே ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆள் செத்து போயிட்டான், இருக்கிற கடமையான தொழுகை நோம்பையெல்லாம் அவனுக்கு கொடுத்துவிட்டு நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது என்று நினைத்தோமையானால், ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு நியாயம் வழங்கணும்ல. அவன் செத்து போயிட்டாங்கிற காரணத்தினால நமக்கு ஹலால் ஆயிருமா? அடுத்தவனுடைய சொத்தை நம்ம அபகரிச்சிருக்கிறோம், அடுத்தவனை அவதூறு சொல்லி புண்படுத்தி இருக்கிறோம், அவன் இறந்துட்டான், அவன் வழக்கு போடத்தானே செய்வான். திரும்பி எல்லாரையும் உயிராக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் முறையிடத்தான் செய்வான். அவனுக்கு நியாயம் கொடுக்கத்தான் வேண்டும், அவனுக்கு தான் நியாயம் வழங்கணும். அப்போ நான் அன்றைக்கி திருந்தி போய் கொடுக்க போனேன், அவர் செத்துட்டார், நான் என்ன செய்வேன்னு கேட்க இயலாது. நீ செஞ்சதே தப்பு, தப்புக்காக வேண்டி தானே பிராயச்சித்தம் செய்ய போனேன். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால், மார்க்கத்தில் இதுக்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, அமல்கள் அதிகப்படுத்திக்கணும். அதுலேயும் மார்க்கத்தில் நிறைய சின்ன சின்ன அமல்கள்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய நன்மை தரக்கூடிய, மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் நிறைய மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதிகமாக செஞ்சோமையானால் நம்முடைய கடமையான வணக்கங்கள்லாம் நமக்கு சேர்ந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக செய்திருக்கிற இந்த வணக்கங்களுடைய நன்மை அவனுடைய கடனுக்காக அல்லாஹ் நம்மிடமிருந்து பறித்து கொடுப்பானேயானால் நம்மளை பாதிக்காது. பறித்து கொடுக்க தான் செய்வான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்குரிய பிராயச்சித்தம் கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம செஞ்சது தப்பு, அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தது தப்பு, அடுத்தவன் மேலே பழி சுமத்துனது தப்பு. இந்த தப்பை நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு என்ன செய்யணும், கூடுதலாக மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை செய்து கொண்டோமையானால் அதுதான் அதுக்கு பரிகாரமே தவிர, செத்து போனால் உனக்கு மன்னிப்புன்னு சொல்வதற்கு அல்லாஹ் தயாராக இல்லை. அவன் விஷயத்தை தான் அவன் மன்னிப்பானே தவிர, அடியான்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அவன் உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது, எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த அடியானுக்கு உள்ளது பதில் சொல்லு என்று அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வான். அதுபோக அல்லாஹ் மார்க் அல்லாஹ் தானே போடுறான். நம்முடைய ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்த தொழுகைக்கு எவ்வளோ மார்க்கு, இந்த நோம்புக்கு எவ்வளோ மார்க்கு, ஏன்னா அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கறது இல்லை. ஆட்களை பொறுத்து, அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து 700 வரைக்கும் அதிகமாக்குறான் அல்லாஹ். இல்லா சபேமேத்தில் 700 மடங்கு வரைக்கும் ஒரு தொழுகை தொழுவோம், அதுக்கு 700 தொழுகையுடைய கணக்கு எல்லாம் போடுவான். எதை வச்சு? நம்முடைய எண்ணங்களுடைய ஓர்மையை வைத்து, நம்முடைய தூய இஹ்லாஸான எண்ணத்தில் மனுஷனுக்காக செய்யாமல் எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு மார்க்குகளை அல்லாஹ் போடக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், நான் அந்த மாதிரி கடனாளி கொடுக்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய கடமையானதுலேருந்து பிடியும் கொடுத்து விடாமல் நீ உபரியாக எனக்கு தந்து அதிலிருந்து அவருக்கு அந்த மார்க்கை அவருடைய சுமையை தீர்க்கிற மாதிரி நீ அருள் செய் என்று என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அப்படி கேட்குற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்வான், பார்த்தீங்களா எவ்வளோ பயப்படுறான், இறைவனுக்கு எவ்வளோ அஞ்சுகிறான், நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக என்னை விட்டால் அவருக்கு எது இல்லைன்னு எவ்வளோ முறையிடுறான் அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு. அதனால 700ங்கிறான். நாடியவர்களுக்கு வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்காக தருவான் கூலியை. அப்போ ஒரு மாத தொழுகையை நம்ம தொழுதுருந்தோம் என்று சொன்னால் அதை 700 மாதமாக்குனா போயிட்டு 699 போயிட்டு போதே, ஒன்று மிஞ்சும்ல. ஒரு மாத தொழுகை எல்லாம் எப்படி கணக்கு போட்டுருவான் சில ஆட்களுக்கு. 700 மாதம் 700 மடங்குடா தான்.
700 மடங்கு தொழுகையை தந்துட்டான்னு சொன்னால் அதுக்குரிய நன்மையை தந்துவிட்டு அது எதுக்கு எப்போ தருவான்? நல்ல எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தருவான். நல்ல எண்ணட இது கூட நல்ல எண்ணம் தானே. ஒரு மனுஷன்ட்ட நம்ம ஏமாற்றிட்டோம், அவன் இல்லை அல்லது மன்னிக்க மாட்டேங்கிறான், முடியாது, மறுமையெல்லாம் அவனை பார்த்துக்கிறேன், இந்த உலகத்தில் என்னை தலையில் நின்றாலும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், உசுரோடு தான் இருக்கிறான், மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம திருந்த நினச்சா கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? படைச்சவன்ட்ட முறையிட்ட வேண்டியதான். இறைவா நீ பார்த்து எனக்கு என்ன செய்ய, என்னுடைய அமல்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி என்னை முஃப்லிஸ் ஆக்கி விடாமல், என்னை ஓட்டாண்டி ஆக்கி விடாமல், எனக்கு பன்மடங்கு தருவதாக சொல்லியிருக்கிறாயே அந்த லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்து நான் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் 700ஆக பல மடங்காக தந்து அவர்களுக்கு கொடுத்தது போக எனக்கு மிஞ்சிற அளவுக்கு ஆக்குன்னு கேட்டால் அவனுக்கு என்ன பெரிய கஷ்டமா? அல்லாவுக்கு அவன் தானே தரக்கூடியவனாக இருக்கிறான், ஓட்டு விடுறான்றான்ல, ஓடு போயிட்டு போகிறான். அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிராயச்சித்தத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம சைடு கரெக்டாக இருந்து எதிர் சைடு கரெக்டாக இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி 2 வழி தான். ஒன்று அமல் அதிகப்படுத்துங்க, 2வது அல்லாஹ்விடத்தில் அதிக மார்க்கு கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? போனஸ் மார்க்கு கேளுங்க. அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய நன்மைகளை தருவான். யாரெல்லாம் என்னை மறுமை வாழ்க்கையை பாழாக்கிறாத, அவனுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ என்னுடைய அமல்லிருந்து நீ கொடு, ஆனால் அதிகமான நன்மை எனக்கு போட்டுரு, என்னை பாதிக்கிற அளவுக்கு ஆக்கிறாத. இதுதான் அதுக்கு உரிய தீர்வு இருக்கிற காரணத்தினால் அப்படி நீங்கள் யாருக்காவது மோசடி செய்து அல்லது ஏமாற்றி அல்லது துரோகம் செய்து அவங்க மனம் புண்படுற விதமாக நடந்து அவங்க உரிமைகளை பறித்து இப்படி ஏதாவது ஒன்று செய்திருப்பீர்களே, ஆனால் அதுக்கு ஒன்று என்ன செய்யணும்? அமல் அதிகரிங்க. சின்ன சின்னதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இதை சொன்ன பயங்கரமான நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போகும் ஒரு முள் கிடக்குது, போய்கிட்டு ஓரமாக அள்ளி எடுத்து போட்டு போனீங்கன்னு வைங்க, அதுக்கு பயங்கர நன்மை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்படி நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கிறது. தொழுகை நோன்பு மாத்திரம் நன்மை இல்லை, அது மாதிரி என்னென்ன நல்லது இருக்குது எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோமே. ஆனால் இந்த சொன்னாங்க ரமலான் மாதத்தில் பல மடங்கு அல்லாஹ் கூலியை தரக்கூடிய ஒரு கருணையாளனாக இருக்கிறான். அதனை லைலத்துல் கத்ர் இரவில் செய்கிற வணக்கம் ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமமானது, மேலானது, சமமானது கூட இல்லை. அப்போ அந்த ஒரு இரவில் நம்ம ஒரு அமல் செய்தோமே ஆனால் அந்த இரவை நம்ம கரெக்டாக அடைஞ்சிட்டோமே ஆனால் அன்னைக்கு செய்கிற ஒரு இரவு அமல் எவ்வளோ ஆயிரும்? 1000 மாதத்துக்கு சமமாயிரும். அப்படி ஒரு இரவை நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சி 10 நாள் தேட சொல்கிறாங்க இல்லையா, கடைசி 10 நாள் அதில் தேடி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்ம கரெக்டான முறையில் எல்லா இபாதத்துகளையும் ஒழுங்காக செஞ்சு ஒரு தடவை அடைஞ்சிட்டோமே என்று சொன்னாலும் கூட அந்த 1000 மாதத்தில் 999 அவனை கொடுத்துட்டு போகிறது. நம்ம கடங்காரனு கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த மாதிரி பன்மடங்காக எல்லாம் தர்றான்ல, பாஸ் மார்க்கை கிடைச்சிருமில்லங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் குறுக்கு வழி நமக்கு தந்து தான் இருக்கிறான். மனிதனுடைய பலவீனத்தை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரிலாம் ஒன்று செய்வாங்க, பிராயச்சித்தம் செய்ய நினப்பம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அல்லாஹ்விடத்தில் கேட்குறதா இருந்தால் எப்போ வேணாலும் கேட்டுக்கிறலாம், மனுஷன்கிட்ட கேட்குறதா இருந்தால் அப்படி கேட்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த ரமலான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு தான். இந்த ரமலான் இலாவது யார் யாருக்கு கடனெல்லாம் தீர்க்க வேண்டியிருக்கோ, எவனெல்லாம் மூத்தா போயிட்டானோ அவங்களுக்கு நம்ம அமல் அல்லாஹ் பறித்து கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இரவை நம்ம அடைவோம், அதை முழுமையாக நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறோம். அதில் மட்டுமாவது கெட்ட செயல்களில் இருந்தோம், கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அந்த ஒரு புனிதத்தை 1000 மாதத்து நன்மையை நாங்கள் அடைவோம். இப்படி ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கூட இப்படி பிராயச்சித்தம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும். எதில் எல்லாம் ஹதீஸுகளை படிக்கும் பொழுது எதெல்லாம் நன்மையான காரியங்கள், சின்னதுக்கு பெரிய பெரிய நன்மை கிடைச்சி போயிடும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்து ரிசர்வ் பண்ணி வைத்து கொண்டோமே ஆனால் நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சு கொண்டா 1 கோடி ரூபா சேர்த்துட்டோம், 1 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டிய பெரிய மேட்டரா இது? நம்மக்கிட்ட 1 கோடி ரூபா அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கடங்கான வரணும், அந்த தூக்கி போட்டு போயிடுவோம், 10 காசு மாதிரி தூக்கி போட்டு போயிடுவோமே. அப்போ அந்த மாதிரி நம்ம கடனாளியாக மறுமையில் கடனாளியாக நிற்போமே ஆனால் மறுமைக்காக நிறைய சேர்த்துக்கிறங்க, டாபிக் ஓவர் ஆயிரும். அதனால் அதுக்கு மன அழுத்தம் தேவை கிடையாது. அதுக்கு ஒரு முடிவை மார்க்கம் சொல்லியிருக்கும் போது அந்த முடிவை நோக்கி பயணத்தை தொடருங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். அந்த டென்ஷன் நீங்கி விடுகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தலைப்புக்குள்ளே நம்ம வருவோம் தொடர்ச்சியில்.